சென்னை பத்திரிகா நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமா வளர்ந்த வரலாறு இந்த தலைப்பில் நான் நிறைய நாள் சொல்லிக்கிட்டே வந்தேன். 1931 40 வரைக்கும் சொல்லியிருக்கேன். அதில் 1931 எப்படி வருஷம் வளர்ந்து வருது அப்படின்றதையும் ஃபுல் டீட்டெயில்ஸையும் அப்படியே சொல்லிட்டு வந்தேன். இன்றைக்கி 1941 வருஷத்தை பற்றி டீட்டெயிலு சொல்ல போகிறேன். 1931 வருஷம் ஸ்ட்ரெயிட்டாக தமிழில் எடுக்காமல் தெலுங்குலேயும் தமிழ்லேயுமா வந்த ஒரே படம் காளிதாஸ். அது 7 நாள் ஷூட்டிங்கில் 8000 ரூபாய் செலவு பண்ணி 80,000 ரூபாய் வசூலாச்சு. அதனால் எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் எல்லோரும் நிறைய படம் பண்ணணும் அப்படின்னு ஆர்வம் வருஷம் இன்க்ரீஸ் ஆகினே வந்திருக்குது. அதெல்லாம் நான் சொல்கிறேன். அதுக்கு நடுவில் 31லேருந்து 40க்குள்ளேயே ஒரு ரயில்வே ஊழியர் எப்படி பணம் சம்பாதிச்சு எப்படி கோவையில் பெர்மனெண்ட் தியேட்டர் கட்டினான்ற விவரமும் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த இடைப்பட்ட காலத்தில் 6 ஸ்டுடியோ உருவாகியிருக்குது தமிழகத்தில், அதையும் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய ப்ரொடியூசர்கள் தயாரிப்பாளர்கள்லாம் வந்திருக்காங்க, அவங்கள பற்றிலாம் சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி நிறைய மேட்டர்கள்லாம் சொல்லியிருக்கேன். இப்போ 1941 வருஷத்து வரலாறை சொல்கிறேன். 1931 ஒரு படமும், 1932 4 படங்களும், 1933 7 படங்களும், 34 15 படங்களும், 35 32 படங்களும், 36 37 படங்களும், 37 38 படங்களும், 38 38 படங்களும், 39 35 படங்களும், 1940 48 படங்களும் ரிலீஸ் ஆகிருக்குது. எப்படி வளர்ந்து வந்திருக்கு பார்த்திங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸும் ஒவ்வொரு நாளும் படித்து சொல்லியிருக்கேன் நான். இப்போ 1941 பார்ப்போம். அமெரிக்கரான எல்லிஸ் ஆர் டங்கன் டைரக்ஷனில் காளிதாசனின் காவியமான சகுந்தலை 1940 படமாகியது. ராயல் டாக்கீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நிறுவனமும் நியூட்டோன் ஸ்டுடியோவும் தயாரித்த இந்த படம் 1941 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தில் MS சுப்புலட்சுமி, GN பாலசுப்ரமணியம் நடிச்சிருந்தாங்க. தமிழ் புலவர் கவி காளிமேகத்தின் கதையையும் எல்லிஸ் டங்கன் தான் டைரக்ட் செஞ்சிருந்தார். காளிமேகம் படத்தின் கதை, வசனம், பாடல்கள் பாரதிதாசன். காளமேக புலவராக நாதஸ்வர வித்வான் TN ராஜரத்னமும் கதாநாயகியா SPL தனலட்சுமியும் நடிச்சிருந்தாங்க. கோயில் சிற்பம், தத்தை பொம்மை, ஆடும் மயில், பாடும் குயில்னு பத்திரிகையில் பாராட்டு பெற்ற நடிகை TR ராஜகுமாரி. இவங்க நடித்து வெற்றி பெற்ற படம் கச்சதேவயானி. முதல் 3 நாளுக்கு தியேட்டரில் கூட்டமே வரலையாம். அப்புறம் ரசிகர்கள் திரண்டு வெற்றி படமாக அமைஞ்சுதான். இந்த படத்தை K சுப்பிரமணியம் டைரக்ட் செஞ்சுருந்தார். இதுதான் முதல் படம்னு சில பத்திரிகைகள் வெளியிட்டது. ஆனால் இதுக்கு முன்னாடியே குமார குலோத்துங்கன், மந்திராவதி, சூரியபுத்திரி எல்லாமே கச்சதேவயானிக்கு முன்னாடியே வந்ததா சில பத்திரிகையில் செய்திகள் வந்திருக்குது. கச்சதேவயானி தான் TR ராஜகுமாருக்கு முதல் வெற்றி படம். இது புராண படம். கதாநாயகன் கொத்தமங்கலம் சீனு. தனது ஸ்டுடியோ தீக்கிரியான பெண் கிண்டியில் இருக்கிற வேல் பிக்சர் ஸ்டுடியோவில் K சுப்பிரமணியம் தயாரித்தார். NS கிருஷ்ணன் அலிபாபாவாகவும் KB காமாட்சி கொள்ளையர் தலைவனாகவும் நடித்த அலிபாபாவும் 40 திருடர்களும் 1941 ரிலீஸ் ஆச்சு. இது NSK சொந்த தயாரிப்பு. இதே வருஷம் NSK நடித்து தயாரித்த படங்கள் இழந்த காதல், சந்திரஹரி. PG வெங்கடேசன் நடித்த என்னை அடியாதே பெத்தப்பா, NS கிருஷ்ணன் நடித்த இரு நண்பர்கள். இந்த ரெண்டும் சேர்ந்து கதம்பம்னு ஒரு சிரிப்பு படம் வெளிவந்தது. சா.து.க. யோகி டைரக்ஷனில் கிருஷ்ணகுமார் புராண படம். கதாநாயகன் ஒன்னப்ப பாகவதர். இதே வருஷம் சுந்தரா அர்ஜுனன், ராஜா கோபிச்சந்த், கோதையின் காதல், மானசதேவி, ராவண விஜயம் எல்லாம் ரிலீஸ் ஆச்சு. வேதவதி அல்லது சீதா ஜனனம்,
இன்னொரு புராண படம். கதாநாயகன் எம்.ஆர். கிருஷ்ணமூர்த்தி, கதாநாயகி கோலார் ராஜம். இந்திரஜித் காட்சிகளில் சில காட்சிகளில் எம்ஜி ராமச்சந்திரன் நடிச்சிருந்தார். இதே வருஷம் இன்னொரு புராண படம். இந்த படத்தில் என்ன விசேஷம்னா, இந்தி நடிகை சாந்தா ஆப்தே நடிச்சிருந்தாங்க. சாவித்திரி படத்தில் சாவித்திரியாக நடிச்சிருந்தாங்க. வேறு சில இந்தி நடிகைகள் சில படங்களில் சின்ன சின்ன ரோல்களில் நடிச்சிருக்காங்க. 1941 திராவிட கழகம் இல்லை, திராவிட முன்னேற்ற கழகமும் இல்லை. அப்போது சுயமரியாதை இயக்கம் இருந்தது. அதன் வாரப்பத்திரிகை குடியரசு. ஈரோட்டில் டி.கே. சண்முகம் சகோதரர்கள் குமாஸ்தாவின் பெண் நாடகம் நடந்தது. இதை பார்த்த சி.என். அண்ணாதுரை குடியரசு பத்திரிகையில் விமர்சனம் எழுதியிருந்தார். அதில் ஒரு பகுதியை மட்டும் படிக்கிறேங்க. வனிதைகளும் மணந்து வாழ்வது என்றாலே வெறுப்பு கொள்ளும் வேதாந்தி, கண்டவர் கனியோ மணியோன்னு கூறி கட்டி அணைக்க விரும்பும் கட்டழகு படைத்த இரு மங்கைகள் கூடோ குருடோ எவனோ ஒருவன் வரமாட்டானா, வயது வந்த பெண்ணை கட்டி கொண்டு சத்தியாசரணம் கெடாதபடி பழிவராதபடி தடுத்து ஆட்கொள்ள மாட்டானா என்று சதா கவலைப்படும் தந்தை. சோகத்தில் பங்கு கொள்ளவே அவரது மனைவி, அவர்களில் இணை பிரியா தோழன் வறுமை. உல்லாசமே உயிர் வாழ்க்கையின் லட்சியமென எண்ணி வாழும் செல்வச்சியமான். அவனது உதவியாக இருக்கும்போது வீட்டை பற்றி கவலை எதற்குன்னு இளங்காலை. காலையை சுற்றிலும் கண் சிமிட்டி கையெழுத்து காலம் தள்ளும் காரிகைகள். அத்தகையோரை கொண்டே நடிப்பு கலையை நடத்தி நல்ல பணம் பெறும் முடியும் என்னும் சினிமா டைரக்டர். எவ்வளோ பேருக்கும் இடையே நின்று அகப்பட்டதை சுருட்டி வாழும் சில அந்தணர்கள்னு விமர்சனம் பண்ணியிருந்தார். இந்த குமஸ்தாவின் பெண் சினிமாவாக ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தில் டி.கே. சண்முகம், டி.கே. பகவதி, எம்.வி. ராஜம்மா, டி.எஸ். ராஜலட்சுமி, எம்.எஸ். திரௌபதி நடிச்சிருந்தாங்க. டைரக்ஷன் பி.என். ராவ். இதே வருஷம் சாந்தா படம் வெளிவந்தது. பிராமண வகுப்பை சேர்ந்த இளைஞன் பிராமண வகுப்பை சேராத இளம்பெண்ணை காதலிக்கும் கதைதான் சாரதா. பிராமண வாலிபனா நாயகன் பி.எல். சீனிவாசராவ், காதலியா கே.டி. ருக்மணி நடிச்சிருந்தாங்க. இதே வருஷம் பிரேமபந்தம், வனமோகினி, பக்த கௌரி, தயாளன், தர்மவீரன் ரிலீஸ் ஆச்சு. இதில் தயாளன் தர்மவீரன் கதாநாயகனா பி. சின்னப்பா நடிச்சிருந்தார். இதே வருஷம் தியாகராஜ பாகவதருக்கு அசோக் குமார் என்ற வெற்றி படம் வெளிவந்தது. இந்த படத்தில் வி. நாகையா, பி. கண்ணம்மா, டி.வி. குமுதினி நடித்த இந்த படத்தை ராஜா சந்திரசேகர் டைரக்ட் செஞ்சிருந்தார். இந்த படத்தில் மஹிந்திரான்ற கதாபாத்திரத்தில் சில காட்சிகளில் எம்.ஜி. ராமச்சந்திரன் நடிச்சிருந்தார். புத்தர் வேஷத்தில் ஒரு புதுமுகம் ரஞ்சன் நடிச்சிருந்தார். இதே வருஷம் ரஞ்சன் கதாநாயகனாகவும் வசுந்தரா தேவி கதாநாயகமும் நடித்த ரிஷ்ய சிருங்கர் படம் ரிலீஸ் ஆச்சு. திண்டுக்கல் அமிர்தம் டாக்கீஸ் நிறுவனத்துக்காக ஜெமினி ஸ்டுடியோவில் தயாரித்த படம் மதன காமராஜன். இதுதான் ஜெமினி ஸ்டுடியோ தயாரித்த முதல் படம். வி.வி. சடகோபன், கே.எல்.வி. வசந்தா, எம்.வி. ராஜம்மா நடித்த இந்த படத்தை பி.என். ராவ் டைரக்ட் செஞ்சிருந்தார். இந்த படத்தின் படப்பிடிப்பு தொடங்கி முடியும் வரையில் அதிபர் எஸ்.எஸ். வாசன் கூடவே இருப்பாராம். அது என்ன இது என்னன்னு ஒரு மாணவனை போல கேட்டு தெரிஞ்சுக்குவாராம். இதே வருஷம் ராஜா ராணி படம் ரிலீஸ் ஆச்சு. சென்னையில் 6 மாதங்களும் வெளியூரில் 15 வாரங்களும் ஓடித்தான். இதே வருஷம் பட்சிராஜா ஃபிலிப்ஸ் தயாரித்த முதல் படம் ஆரியமாலா. இந்த படத்தில் பி. சின்னப்பா, டி.எஸ். பாலையா, எம்.எஸ். சரோஜினி, என்.எஸ். கிருஷ்ணன், டி.ஏ. மதுரம் நடிச்சிருந்தாங்க. இந்த ஆண்டு பட்சிராஜா தயாரித்த படம் சாயா. இந்த படத்தில் எம்.ஜி. ராமச்சந்திரன், டி.வி. குமுதினி, டி.எஸ். பாலையா, டைரக்ஷன் நந்தாலால், ஐஸ்வந்தர்லால். ஆனால் இந்த படம் 1941 ரிலீஸ் ஆகலை. ஆகியிருந்தால் எம்.ஜி. ராமச்சந்திரனின் முதல் படம் சாயான்னு செய்தி வந்திருக்கும். நன்றி, வணக்கம். சென்னை பத்திரிகா டிவி நேயர்களுக்கு வணக்கம்.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு ரீச் ஆகும்.